சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு மஞ்சத்தூள், தென் கரம் மசாலா 1 2 3 ஆல்மோஸ்ட் 3 ஸ்பூன் போட்டோம். தென் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன். தென் கம்ஸ் மல்லித்தூள், மல்லித்தூள் 2 ஃபுல் ஹீட். மசாலா ஐட்டம்ஸ் mix. then mix. Like Aradhana said, mix. You know, I'm gonna put music over this, right? I might. ஸோ ஃபார் என்னென்னலாம் போட்டிருக்கோன்னா, எண்ணெயை ஊற்றி மசாலா பொருட்கள்லாம் போட்டோம், வதக்கணும். வெங்காயம் போட்டோம். வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபைன்லி சாப் ஜிஞ்சர் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மிளகா 1 or 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டோம். அது வதங்கின உடனே தக்காளி போட்டோம். தக்காளி வதங்கி நல்லா குழவானதுக்கப்புறம் சிக்கன் போட்டு வதக்கணும். சிக்கனை போட்டு ஒரு சுருட்டிகிட்டே மசாலா பொருட்கள்லாம் போட்டாச்சு. நடுவில் தேவையான உப்பு வெங்காயம் வதங்கினோடனே போட்டுருந்தேன். தட்ஸ் ஆல் த ஸ்டெப்ஸ் அன்டில் நோ. இது கொஞ்சம் தண்ணி விடுற வரைக்கும் வதங்கட்டும். Then goes 1 liter of water. Okay. இப்போ சால்ட் டேஸ்ட் பண்ணணும். உப்பு பத்தலை, ஸோ சம் மோர் உப்பு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது விசில் கொடுப்போம். போட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சு ரைட் ஒரு சின்ன ஜாரில், குட்டி ஜாரில் தேங்காய், மிச்சம் இருக்கிற இஞ்சி லைட்டாக, அதுக்கப்புறமா then comes சீரகம் கொஞ்சம், அப்புறம் சோம்பு கொஞ்சம் நிறைய, கொஞ்சமாக மிளகு. That's all to grind. Curry these. In Vietnamese it's called la curry. Okay. So this is how it looks after the cooking. Then switch on and keep it in medium flame and add the coconut paste. So when does this when will it thicken? இந்த கோகனட்லாம் குக் ஆகிற வரைக்கும் கொதிக்கணும். Let it boil, and add some coriander. And Let curry it leaf. boil. Yes. And a dazzle of gingery oil. That's it. We are done. Good to go. Voila. Voila. Finished. Finish.